நிலவே முகம் காட்டு. அத்தியாயம் 2. நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னம் பாரு என்று ஷங்கர் பாடியவாறு அண்ணியிடம் தண்ணீர் கேட்க, என்ன மச்சினரே, பாட்டு பலமா இருக்கு என்று தண்ணீர் கொண்டு கொடுக்க, அண்ணி, நம்ம தலைவர் படம் அண்ணி என்று திரைப்பட நடிகரை மெச்சிக்கொள்ள, ஓஹோஹோ, அது சரி, இனிமேல் நண்பர் வீட்டில் சாப்பிட போறீங்க போல என்று மீனாட்சி நக்கல் அடிக்க, நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு, தளபதி படம் பாட்டு சரி, உங்களுக்கும் அண்ணனுக்கும் டிக்கெட் வாங்கியிருக்கேன், சாயந்தரம் போயிட்டு படத்தை பார்த்துட்டு வாங்க. ஏன் நீங்களும் தங்கச்சியும் வரலாமே? அட, நாங்கள் 2 பேரும் ஊருக்கு போகிறோம் அப்பா அம்மாவை பார்க்க. அதுவும் சரிதான், நாங்கள் வரலான்னு நினச்சா டிக்கெட்டு காசும் அதிகம் ஆகும். வீட்டு செலவுக்கு 300 ரூபாய் தான் இருக்குது. சரி, சினிமா டிக்கெட்டுக்கு ஏது காசு? அட, சினிமானா அந்த ஓலக்கொட்டாய் டாக்கீஸ் அண்ணி, 4 ரூபாய் தான் ஆகும் ஒரு டிக்கெட்டு. சரி இரு, முறுக்கு சுட மாவு சலிச்சிட்டு வரேன். ஆமாம் அண்ணி, யாருக்கு முறுக்கு? உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான். ஓ, எப்போ பாரு உங்களை கரைச்சி கொட்டுற எங்கள் ஆத்தாக்கா இதெல்லாம். விடுங்க தம்பி, அம்மா இல்லாத எனக்கு அவங்க திட்டுறது கூட சுகமாக தான் இருக்கும். சரி தம்பி, உங்கள் தங்கச்சி பத்மா ஏதோ கூப்பிடுறா, என்னன்னு போய் பாருங்க. அவளுக்கு என்ன, புத்தகம் காணும் பேனா காணும்னு ஒப்பாரி வைக்கிறா. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் எங்கள் அண்ணனுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம். என்ன பண்ணுறது, குழந்தைன்னு ஒன்று இருந்திருந்தா. அண்ணி, நிறுத்துங்க. அப்போது என்ன உன் பிள்ளையா நினைக்கலையா? அப்படி சொல்ல வரல. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதுவரை நானும் பத்மாவும் உங்கள் பிள்ளைகள், சரிதானே? மீனாட்சி மனதிற்குள் இப்படி குழந்தை பற்றிய சிந்தனை வரும்போது சென்டிமெண்ட் பேசி மடக்கி நம்மளை அழ வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனாலும் இதில் ஒரு சுகம் இருக்குது. பத்மாவுக்கு கல்யாணம் முடிக்க அத்தை பேச்சு எடுக்கலைனாலும் ஒரு அண்ணியாக நான் முடிவு எடுக்கணும். என்னோட பிள்ளைகள் தானே அவன் சொன்ன மாதிரி. அப்போது நான் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான முயற்சி எல்லாமே எடுக்கணும் தானே என்றபடி சரவணனிடம் பேச எத்தனித்தாள். அதே சமயம் ஷங்கருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். இது ஒரு அழகான மாலை பொழுது. மழை பெய்து கொண்டிருந்தது. கடையிலிருந்து சரவணன் வந்தான். என்னங்க, பசங்களை பஸ் ஏற்றிட்டு வந்துட்டிங்களா? ஏற்றிட்டேன். என்ன எல்லாத்துக்கும்? மனசு சரியில்லை மீனாட்சி. ஏன்? பத்மா சங்கர் இல்லாமல் வீடு வெறிச்சோடி இருக்கு. உண்மைதாங்க. சரி, சினிமா வா, போயிட்டு வரலாம். என்னங்க, உங்கள் சைக்கிளில் முன்னாடி உட்காந்து போகணும்னு ஆசையாக இருக்குது. அப்போது பஸ்ஸில் வேண்டாமா? பஸ்ஸில் போனால் அவ்வளோ சந்தோஷம் கிடையாது. சரி, நைட் எதுவும் சமைக்க வேண்டாம், முனியாண்டி மெஸ்ஸில் டிஃபன் வாங்கி தரேன். சரிங்க, இருங்க, புடவை மாற்றிட்டு வரேன். ஏய், இதுவே நல்லா இருக்கு மீனு என்று அவளை இறுக்கி முத்தமிட்டான். அவன் முத்தத்தில் கன்னம் சிவந்தது, தக்காளி பழம் போல். பள்ளம் மேடுகளில் சைக்கிளில் இருவரும் பயணம் மேற்கொள்ள மழை தூறல் மெல்ல தணிந்து சற்று வெளிச்சம் தோன்ற மாலை பொழுது மயக்கம் ஆரம்பமானது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்க்கும் படம் என்பதால் அவ்வளவு சந்தோஷம் இருவருக்கும். படம் இடைவேளை தொடரும்.